What is exam fever? எக்ஸாம் டைம்ல மட்டும் காய்ச்சல் வந்துடும், எக்ஸாம் டைம்ல மட்டும் வயிற்று வலி வந்துடும், எக்ஸாம் டைம்ல மட்டும் தலைவலி வந்துடும். ஏன் வருது? அப்படி வரவங்க எத்தனை பேருக்கு கை தூக்க எனக்கு வரும் காய்ச்சல் வந்துடும் எக்ஸாம் டைம். எக்ஸாம் ஃபீவர்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நான் எக்ஸாம் எழுத போது காய்ச்சலோட தான் போவேன். ஸோ எக்ஸாம் ஃபீவர் எத்தனை பேருக்கு வரும்? யாருக்கும் தெரியாதா? பரவாயில்லையே. எக்ஸாம் வயிற்று வலி அது தெரியாது. எக்ஸாம் நைட்டு தூங்காம இருக்கிறது, தூக்கமே வராது சார் எனக்கு எக்ஸாம் டைம்ல, அது கிடையாது. பரவாயில்லையே, நல்ல தைரியமான ஸ்டூடெண்ட் தான் சார், பாராட்டுகள். உங்க கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாலும் சொல்லிடுவாங்க, சார் அந்த பையனுக்கு ஃபீவர் வந்துடும் சார், அந்த பையனுக்கு வயிற்று வலி வந்துடும் சார், அந்த பையனுக்கு தலைவலி வந்துடும் சார். ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்? எவ்ரி திங் இஸ் டென்ஷன். எக்ஸாம் டென்ஷன். எக்ஸாம் உடனே நமக்கு என்ன ஆகும்? எக்ஸாம் டேட் வந்த உடனே நமக்கு படம்னா இப்போ எக்ஸாம் டேட் வந்துச்சு, நம்ம மார்க் எடுக்கணுமே. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் தேவையா வேண்டாமா? எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஃபியர் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். லைஃப்லேயே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பைக் ஓடும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தே இருக்கும். பைக் ஓடும் ஸ்ட்ரெஸ் இல்லாம ஓட்டினீங்க கொஞ்சம் கவனமா ஓட்டணும்னா ஸ்ட்ரெஸ். சரியா? ஸோ எக்ஸாமுக்கு வந்து நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் நம்ம வந்து எக்ஸாம் நல்லா படிக்க முடியும், நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ நீங்க உள்ள டாபிக் என்ன அப்படின்னா, how to score good marks in exams.